அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதன் வெட்டப்பட்டு அவனுடைய உடம்பில் இருந்து அப்படியே ஒரு சொட்டு ரத்தம் கீழே பூமியில படுறதுக்கு முன்னால் அந்த ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். இல்ல தைன், கடனை தவிர என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய உயிர் தியாகியாக இருந்தாலும் கடன் வைத்துவிட்டு அடுத்தவனுடைய பொருளாதாரத்திலே மோசடி செய்துவிட்டு அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை சூறையாடிவிட்டு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக சென்றாலும் அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். முன் சப்ல தான் தொழுவாரு, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு, நோம்புக்கு கியாமுல்லை இரவு முழுக்க இருப்பாரு, இபாதத்துல திளைச்சிருப்பாரு, வெள்ளிக்கிழமை 9 மணிக்கே வந்துருவாரு பள்ளிக்கு. ஆனால் அடுத்தவனுக்கு கடன் கொடுப்பதில் அவர் மோசடி செய்கிறார் என்றால் அவர் தொழுது இபாதத் செய்து என்ன வணக்கம் செய்தாலும் அல்லாஹ் அவரை மன்னிக்கவே மாட்டான். இது ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் தெளிவா சொல்றான். இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா ததாலமு. நான் அடியார்களுக்கு அநியாயம் செய்வதை என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்க்கு ஹராம் உண்டு கிடையாது. ஆனா அல்லாஹ் விரும்பி சொல்றான், நான் என் மீது தடுத்துக் கொண்டதுதான் அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறது. ஒரு மனிதனுக்கு நீங்க அநியாயம் செய்து விட்டால் அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு ஹராம். அல்லாஹ்வே சொல்றான், அல்லாஹ்க்கு தடை உண்டு கிடையாது. அல்லாஹ் தடையை போட்டு வச்சிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மரண நேரத்தில் ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவானண்டா, சதக்கா கொடுக்கிறதுக்காக கெஞ்சுவானண்டா, கடனோட வந்துட்டான். சதக்கா மேலதிகமானது, சதக்கா ஜகாத் தான் கடமை, சதக்கா மேலதிகமானது. கடனை கொடுத்துட்டு அவன் கடனை கொடுக்காம, எடுத்த கடனை கொடுக்காம வந்தால் எப்படி கெஞ்சுவான்? அந்த கடன் அவனை சொர்க்கத்துக்கு போக விடாமல் தடுத்து வைக்கும் என்றால் அந்த பரிதாப நிலை மரண நேரத்திலே விளங்கும்.